ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான செமி மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்பவே நமக்கு டைம் எடுக்காது, அதுதான் முக்கியங்க. மட்டன் செய்கிறதுனா நமக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 1/2 கிலோ மட்டனை வாங்கி எடுத்துருக்கோங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். எலும்பு கறியாக வாங்கினீங்கன்னா தான் நமக்கு இந்த மாதிரி செமி கிரேவி பண்ணுறதுக்கெலாம் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை கழுவி சுத்தம் பண்ணி நம்ம எடுத்து வச்சாச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. இதை நம்ம குக்கரில் வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா நமக்கு கிரேவி செய்கிறதுக்கு குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் வரைக்கும் வச்சுருக்கேங்க. அப்போ தான் கிரேவிக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சுங்க. பட்டை 2, ஏலக்காய், கிராம்பு போட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அதை நல்லா லைட்டாக சூடாக்கிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வதங்க விடுங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதங்கினா தான் டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. இதை நல்லா வதங்க விடுங்க. பாருங்கள், நல்லா பொன்னிறமாக நமக்கு வதங்கி வந்துருச்சுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரமாக செஞ்சிங்கன்னா தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஜீரகத்தூள், இது நாங்கள் மல்லி மசாலா வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மசாலா மட்டனுக்கு நம்ம ஆல்ரெடி சால்ட்டு போட்டு தான் குக் பண்ணியிருக்கோம். அதனால சால்ட்டு நமக்கு இதுக்கு கம்மியாக போட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கி வரணும். அப்படியே எண்ணெய் திரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி வந்தால் தான் அந்த கிரேவிக்கு நல்லா வாசமாக இருக்கும். கிரேவி கலர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆயிலில் வெங்காயமெல்லாம் போட்டதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் போட்டு குக் பண்ணோம்னா தான் கிரேவி நமக்கு நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும், ரெட் கலரில் வரும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 2லேருந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். நான் சின்னதாக இருந்ததுனால 3 எடுத்திருக்கேன். இதை நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிரேவியாக வரணும். கிரேவியாக இப்படி வந்தால் தான் நமக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா மசிஞ்சு சூப்பராக ஒரு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் நல்லா கலந்து விடுங்க. இதுவும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். சிம்மில் வச்சு கிண்டி விட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி பக்குவத்துக்கு நமக்கு கிரேவி வரும். இப்போ அவிச்சு வச்சுருக்கோம்ல மட்டன், அந்த தண்ணி மட்டும் ஊற்றிடலாம். வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. டேஸ்ட்டு நமக்கு நல்லா இருக்காது. ஸோ இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. 10 நிமிஷமே அதிகங்க. 10 நிமிஷத்தில் நம்ம இந்த கிரேவியை ரெடி பண்ணிடலாம். மட்டனுக்கு நம்ம மஞ்சள் தூள், சால்ட்டு சேர்த்து குக்கரில் வச்சு 4 விசில் வர்றதுக்கு இடையில் நம்ம இந்த கிரேவியை தக்காளி வெங்காயம்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம்னா இந்த கிரேவி அவ்வளோ சீக்கிரம் நம்ம செஞ்சிடலாம். நார்மலாக மட்டன் செய்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். இப்படி செஞ்சதுக்கப்புறமா நம்ம கிரேவியில் எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுங்க. கொதித்தோன்னே நம்ம நல்லா சிம்மில் வச்சிட்டோம்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்போ தான் மட்டனுக்குள்ளே எல்லா கிரேவியும் போய் மசாலாவும் போய் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.